இந்த பகுதியில் வந்து மாநகராட்சியோட ஒட்டுமொத்த குப்பையும் இந்த இடத்துல வந்து விதிமுறைகளுக்கு மீறி, என்ன விதிமுறைன்னா குப்பைகளை வந்து தரம் பிரித்து தான் கொட்டணும்னு இருக்கு. அதெல்லாம் மீறி அப்படியே கொட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த இடுவாய் கிராம பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கும் அளவிற்கு வந்து இங்கே கொட்டிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் அனைத்து கட்சி பாராம பொதுமக்களா சேர்ந்து, இந்த கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து 30 நாட்களுக்கு மேலாக போராடிட்டு இருக்காங்க. அதுல எங்க கட்சியோட இந்த ஒன்றிய துணை செயலாளர் ராம்குமார் அவர்களையும் கைது செஞ்சு சிறையில தான் இருக்காரு. இப்ப அரசுக்கு என்ன கேள்வினா, வழக்கு பதிவு செய்யலாம். இதை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, கைது செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குற்றங்கள் இல்லை. நீதிமன்றங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பல கேஸ்ல சொல்லியிருக்காங்க. 7 வருடங்களுக்கு மேல குற்றம் சிறை தண்டனை இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு தான் அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய குரல்களை வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ற விதமாக பண்றது வந்து கண்டிப்பாக இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல. மக்கள் அவங்க குடும்பத்தை இன்று வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அவங்க தாய், தந்தையினர், மனைவி, மகள் அனைவரும் வந்து அவங்க ராம்குமார் அவர்களை பிரிந்து ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. அரசு வந்து என்ன பிரச்சனையோ அடிப்படை பிரச்சனையை சால்வ் பண்ணணுமே ஒழிய இந்த மாதிரி அதை போராடுற மக்களை வந்து அரெஸ்ட் பண்றது வந்து கண்டிப்பா தீர்வே இல்லை. இன்னும் மக்கள் அரசு மீதான எதிர்ப்பு தான் இன்னும் அதிகமா இருக்கு. அதுதான் நீங்க இங்கேயே பார்க்க முடியுது. இந்த மக்களை பாக்குறப்ப அதுதான் இருக்கு. அரசு மீதான எதிர்ப்பு உணர்வு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கு. விஜய் சார் இதுக்கு என்ன கருத்து தெரிவித்திருக்காரு? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவரோட கருத்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தான் நான் வந்திருக்கேன். இங்க போராடி இருக்காங்க. இதுக்கு வந்து நாங்க ஏற்கனவே வந்து சுற்றுச்சூழல் இருக்குல்ல, சுற்றுச்சூழல் சார்ந்த இந்த அரசுக்கு எந்த விதமான நீண்டகால திட்டமும் கிடையாது. குப்பையை அகற்றணும், எடுத்து அப்படியே கொட்டணுங்கிறது தான் இதோட தீர்வா இருக்கு. இது பார்க்கலாம். நாங்க வந்து இந்த ராம்குமார் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதற்காகத்தான் நம்ம நிர்வாகி வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா போராடிட்டு தான் இருக்காங்க. ஒன்றியம் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மக்களோட மக்களாக நின்று போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். போராட்டம் ஆரம்பத்துல இருந்து நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் இருக்கும். கைது பண்ணிருக்காங்க. இது தொடர்பா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? விஜய் கவனத்துக்கு கொண்டு போயிட்டீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை பிணைக்காக வந்து நாங்க பெயில் மூவ் பண்ணியிருக்கோம். அது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.